ஹலோ ஆல், மெஹந்தி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பிரைடல் புக்கிங். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா 4:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் குறிஞ்சிப்பாடி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பிரைடுன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைன் தான் போட்டிருந்தோம். பிரைடே பார்த்தீங்கன்னா நான் வரதுக்கு முன்னாடியே டிசைன் வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ போனதுமே வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் போடாத டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து வெயின்ஸ் வர மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த வெயின்ஸ் அதுதான் வந்து நிறையா அவங்க டிசைன்ஸில் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் நார்மலான அந்த ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் இல்லாமல் வி ஷேப்பில் பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் கரெக்டாக வந்தால் மட்டும் தான் இந்த டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நடுவில் வந்து ஒரு கணக்கே தெரியாத அளவுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணி போடும்போது அந்த வி ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும், கரெக்டாக வரும். நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட டவுட் கேட்குறீங்க, எப்படிக்கா உங்களுக்கு மட்டும் ஃபோட்டோஸ் எடுக்கும் போது ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஷேடாகவும் அப்புறம் டார்க் ஷேடாகவும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம வந்து ப்ரெஷர் மூலியமாக தான் வந்து அந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஒரு இடத்துல வந்து நம்ம அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து அழுத்ததுனாலையும் அது வந்து டார்க்காக இருக்கும். ஒரு இடத்துல வந்து ரொம்ப தின் பேட்டர்ன் வந்து நம்ம கொண்டு வரும்போது அது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அது காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஷேட் மாதிரி தெரியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் என்னன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த கோன்ஸ் தான். ஸோ கோன் வந்து கொஞ்சம் ரொம்ப திக்கா இல்லாமல் இப்போ நான் போடும்போது கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும், கொஞ்சம் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் தான் வந்து தின் லைன்ஸ்லாம் நம்மளால போட முடியும், தின் டிசைன்ஸ்லாம் நம்மளால போட முடியும். ஸோ இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் லிக்விடாக பண்ணி பாருங்க. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நார்மலாக வந்து ஒரு டியூப் லைட் வெளிச்சத்திலையோ இல்லை இருட்டான ஸ்பேஸ்லையோ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறத விட ஒரு ஃபுல்லாகவே நீங்கள் முடிச்சுட்டு சன்லைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அது வந்து பார்க்கறதுக்கு இன்னும் ஆரஞ்ச் ஷேடில் ரொம்ப நல்லா தெரியும். நான் இதை வந்து வீடியோஸாக ஆட் பண்ணுறேன். நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் எடுத்தது. ஸோ இது வந்து வீட்டு உள்ள வந்துட்டு சுகர் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சுகர் வாட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கும்போது. சுகர் வாட்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து வீடியோ எடுத்தால் அது லைட்டாக மினுமினு இருக்கிற மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே நான் வந்து பிஃபோரும் எடுப்பேன், ஆஃப்டரும் எடுப்பேன். ரெண்டுத்தையுமே நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுவேன். நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சு வீடியோ எடுத்து அதை வந்து நம்ம வந்து மிங்கிள் பண்ணி போட்டால் மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரே இடத்துல ஒரே மாதிரி பொசிஷனில் வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் போடும்போது அது வந்து எப்பயுமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் வாட்டர் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கை போட்டு ஃப்ரண்ட் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் கை பாதி போட்டுட்டு இருக்கும் போதே ஒரு தடவை அப்ளை பண்ணணும். அதுக்காட்டியுமே காஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து 2 கையுமே போட்டு முடிச்சுட்டு பேக் ஆன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்ளை பண்ணணும். ஸோ 2 தடவை சுகர் வாட்டர் அப்ளை பண்ணாலே போதும். அது வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம சுகர் வாட்டர் வந்து அப்ளை பண்ணுறோம். ஹேண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பிரைட் கொடுத்த டிசைன் தான் நான் வந்து போட்டிருந்தேன். மேலே ஃபுல்லாக என்னோட கிரியேஷன் தான், கீழே பாம்பில் மட்டும்தான் அவங்க கொடுத்த டிசைன். அது போட்டு முடிச்சுட்டு நான் வந்து லெக்குக்கு வந்துட்டேன். எப்பவுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ்க்கு முடிச்சுட்டு தான் லெக்குக்கு போடுவேன். லெக்குக்கு போட்டுட்டு ஹேண்ட்ஸ் போனால் கண்டிப்பாக எப்படியாவது லெக்கு வந்து கலைஞ்சிரும் நம்ம பொசிஷன் மாறி உட்காரும் போது. என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு வர வரைக்கும் வெளியே தான் வெயிட் பண்ணார். வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு டெரராக ஃபேஸ் வச்சுருக்காராம். பட் ரொம்ப நேரம் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல அவரால். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் சாப்பிட்டுட்டு என்னோட செகண்ட் பிரைட் வீட்டுக்கு போனோம். குறிஞ்சிப்பாடியிலேருந்து கடலூர் தான் செகண்ட் பிரைட் வீடு. என்னோட பிரைடும் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுன்றதுனால அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கேஜ்மெண்ட்டுக்கு நீயே போட்டுக்கோ, மேரேஜுக்கு வேணா அவங்கள புக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன மேரேஜ்க்கு மட்டும் தான் புக் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைமில் தான் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி உங்களை நான் இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைனே போய்க்கலாம், மேரேஜுக்கு மட்டும் நம்ம பீகாக்லாம் வச்ச மாதிரி தீம் ஒர்க் பண்ணிக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிக்சர் எடுத்து கொடுத்துருந்தாங்க, அதை தான் நான் பண்ணி கொடுத்துருந்தேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஸ் அண்ட் லோட்டஸ் வர மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஃப்ளோரல் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதாவது போல்டு பேட்டர்ன் வர மாதிரி இருந்தது. ஸோ எனக்கும் ரொம்ப அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப புதுசாகவே இருந்தது. இந்த டிசைனுமே நான் வந்து இது வரைக்கும் போட்டதே இல்லை. ஸோ அதனால் அவங்க சொன்னதுமே நான் வந்து அதை அழகாக பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் பிரைடோட ஃப்ரண்ட் ஹேண்ட் டிசைன். ஸோ லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இவங்களுக்கு வந்து நான் போடும்போது ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு. ஸோ என்னால் வெளியில் போயிட்டு சன்லைட்லாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சுகர் வாட்டர் மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி வந்து 2 ஹேண்ட்ஸும் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு இது கூட உதிராமல் இருக்குது. எங்களுக்கெலாம் வந்து ஒரு ஹேண்ட் முடித்து செகண்ட் ஹேண்ட் போட ஸ்டார்ட் பண்ணதுமே உதிர்ந்து கொட்டிடுது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரைடை வந்து கையை அசைக்கவே விட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், நீங்கள் அசைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கையை அசைக்கவே விட மாட்டேன். அதுவுமே ஒரு ரீசன் கூட. என்னோட பிரைடுக்கு என்கேஜ்மெண்ட்டுன்றதுனால வெட்டிங் ரிங் அண்ட் அவங்க இனிஷியல்ஸை வந்து லோகோவாக பேக் அண்ட் பாமில் வந்து போட்டுருங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரி நானும் போட்டு
கொடுத்துருந்தேன். அவங்களும் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுன்றதுனால மெஹந்தி ஃபீல்டில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி பேசிகிட்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியல. அவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள விட சூப்பராக பேசியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து செம ஹாப்பியாக இருந்தது. ஏதோ என்னோட வீட்டில் என்னோட தங்கச்சிக்கோ அக்காக்கோ மெஹந்தி போட்டால் என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் தான் அங்கே எனக்கு கொடுத்தாங்க. என்னதான் ஒரு பக்கம் மெஹந்தி போட்டு டயர்டானாலுமே சரி, நேரம் போனதே தெரியல. நைட் ஆயிடுச்சு அங்கேருந்து நான் கிளம்புறதுக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களை வெளியில் வந்து வழி அனுப்பி வச்சாங்க பாய் சொல்லி. கடைசியாக தான் தெரிஞ்சுது அவங்க ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சுருந்தா நான் எல்லாமே சூப்பராக வளைச்சி ஃபோட்டோ எடுத்திருப்பேனே அப்படின்னு நினச்சேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு ஷேர் பண்ணி இந்த ஸ்டெயின் பிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.